6 அறிவு படைத்த மனிதன் பசிக்குதுனாக்கா சாப்பாடு கேட்கறாங்க. 5 அறிவு படைத்த மிருகம் என்ன பண்ணும்? போராடதான் செய்யும். மரத்தை நம்பி வாழக்கூடிய மிருகங்கள் என்ன பண்ணுதுங்க, ரோட்டுக்கு வருதுங்க, சாலை ஓரங்கள் அடிபட்டு இறக்குது. தாமான்ல கொட்டி கிடக்கிற பழங்கள்ல எடுத்து போடுவேன். இரவு சந்தைகள்ல விற்கக்கூடிய பழங்களை சுத்தம் பண்ணி அதையும் எடுத்து போடுவேன். இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இந்த ஆடிப்பெருக்கு தான். கடல்ல வீசப்படக்கூடிய அழுகி போகாம இருக்க இந்த பழங்களை எனக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பழங்களை ஒரு 600-700 குரங்குக்கு நான் சாப்பாடு போடுவேன். வயிறார அந்த குரங்கு சாப்பிடும். எனக்கு கர்ப்பமா இருக்குங்க. சில குரங்கு பால் கொடுக்க முடியாம குட்டிகள்லாம் நெளிஞ்சு போய் அப்படி இறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில எனக்கு அன்னடைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. சில குரங்குகள்லாம் இறந்து போய் அதோட உறுப்புல இருந்து குட்டி வெளியே வரும். அதெல்லாம் நான் சொந்தமா பிரசவம் பார்த்திருக்கேன். எனக்கு அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு. 15 வருஷம் மேல செஞ்சுட்டு இருக்கேன். படிக்காத ஒரு விலங்கிய மருத்துவரா நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கு. நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. தொடரட்டும் உங்களுடைய இந்த சேவை. கண்டிப்பா அவங்களெல்லாம் நல்லவே சர்ச்சைதான் சொல்லுங்க. கண்டிப்பா. குரங்குகளே, மின்னல் எஃப்எம் உங்களெல்லாம் கேட்டதா சொன்னாங்க. நான் அவங்க கேட்டதை உங்கள்கிட்ட கேட்டுறேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா திருப்தியா சாப்பிடுறீங்களா? இந்த குரங்குங்கெல்லாம் பாருங்க எப்படி அழகா சாப்பிடுதுங்க. எனக்கு சுத்தி இருக்கிற இயற்கை வளங்கள்லாம் அழிச்சதுனால இந்த குரங்குங்கெல்லாம் எல்லாமே ஒரே இடத்துல கூடிருச்சு. இந்த ஆடி பெருக்குல கிடைக்கப்பட்ட பழங்களை இன்னைக்கு இந்த என்னோட பிள்ளைங்க மாதிரி நான் வளர்க்குற இந்த குரங்குக்கு நிறைய சாப்பாடு இன்னைக்கு வழங்கியிருக்கு. அதுக்கு நான் மக்களுக்கு ரொம்ப நன்றி கடப்பட்டிருக்க சொல்றேன். சரி, இந்த அற்புதமான ஒரு திட்டத்தை ஏற்பாடு செய்த லெஜெண்டரி பைக்கர்ஸ் அவங்களுக்கு நம்ம நிச்சயமா நன்றி சொல்லி ஆகணும். இந்த கடல் காற்று எப்படி நல்லது நல்லது. நீங்க தண்ணிக்கு போலாம், நல்லது. கடல் காற்று ரொம்ப வேகமா வீசிருக்கு. ஆனா இந்த வேலையில இங்க இந்த மக்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி ஆகணும். ஏன்னா தனித்தனியா அந்த நெகிழியை பிரிச்சு அழகா கொண்டு இங்க சேர்த்திருந்தாங்க. பழங்கள்லாம் இங்கே கொண்டு அவங்க சேர்த்திருந்தாங்க. கடல்ல எதை சேர்க்கணும் அதை மட்டும் முறையா சேர்த்துட்டு பொறுப்பா கடல்ல திருப்பி வந்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம நாட்டு மக்களுக்கு கடல்